செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருதி. 108 திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் 7வது நாளான ஏப்ரல் 28வது நாளான இன்று திருத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை, அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள், மலர் மாலை, பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க சன்னதி தெரு, சுப்பாராவ் தெரு, பைராகிய மடத்தெரு, போஸ்ட் ஆபீஸ் தெரு ஆகிய 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்வாளித்தார். இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சம்பத், அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, பாமக மாவட்ட செயலாளர் சரவணன், ஆலய உதவி ஆணையர் ராஜா ஆகியோர் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்து திருத்தேர் வீதி உலாவை துவக்கி வைத்தனர். இதில் ஷோலிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து பக்தர்கள் உப்பு, மிளகு உள்ளிட்டவற்றை தேரின் மீது தூவி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். இந்த திருத்தேர் நிகழ்வில் பக்தர்கள், தன்னார்வலர்கள் வழிநெடுக்க பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்டவைகளை வழங்கினார்கள். பாதுகாப்பு பணியில் ஷோலிங்கர் காவல்துறையினர் மற்றும் ஷோலிங்கர் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.